எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நம்ம ஊர் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ நம்ம ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு, ஷோபிகாவுக்கு, ரித்திகாவுக்கு, இவருக்கு 4 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுக்க போகிறோம். நாளைக்கு வந்து சுருதிக்கு, குட்டிக்கு எல்லாருக்குமே எடுக்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் எங்களுக்கே தெரியல. இப்போ ஒரு பிளான் பண்ணி போகிறோம், அங்கே போனால் தான் தெரியுங்க. சரி, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரியான கிளாரிட்டில இருக்கு 16 Pro Max. நான் ரொம்ப நேரமா சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம், எனக்கு இன்னும் 3 மாசத்துல பர்த்டே, 25 நாள். ஜாலி. 3 மாசம் 25 நாள் அப்படி சொல்றீங்க? சரி, ஜாலி. உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்? சோலி. அதாவது பிங்க் கலர். எப்படி தெரியுமா? அம்மா ஒருத்தங்க யூடியூப்ல அக்ஷயா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அக்ஷயா. யாரு? அவங்க ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு பேர் அக்ஷயா. அந்த அக்கா கூட 8th. எந்த ஸ்கூல்ல? நம்ம யூடியூப்லயா? சரி. அந்த அக்கா ஒரு சோலி போட்டுறாங்க பிங்க் கலர். இது வரைக்கும் பிங்க் கலர் போட்டு அப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்கர்ட். அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல பீட்ஸ் இப்படி 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 நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அந்த மாதிரி. சரி சரி, எடுத்துக்கலாம். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஷோபிகாவுக்கு வந்து தாவணி பாவாடை எடுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அம்மா நினைக்கிறதா நடக்கும். எனக்கு ஜோலி தான் வேணும். அப்படிலாம் இருக்காது. போ 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 போ. இங்க பாருங்க, எங்க ரித்திகா வந்து தொடச்சிட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப். 2 பேருக்கு தாவணி பாவாடை எடுக்கலாம் நான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. கேமா? சரி, பரவாயில்ல, விடுமா, அடுத்த தடவை போதுக்கலாம். நான் ஏங்க, இது நல்லா இருக்கு பாருதா, அழகா இருக்குல்ல. இதெல்லாம் ரெகுலரா கூட பாப்பா போட்டுக்கோங்க. நல்லா இருக்குல்ல? நான் சொல்ல கடைசியா நான் சொல்ற ட்ரெஸ் சோபி, இது கூட நல்லா இருக்கு சோபி. ஏத்தி போடக்கூடாது. சூப்பர். அப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சிண்டர்லாம் போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 பேருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துருக்கோம். வீட்டு வந்துடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எங்கள் 3 பேருக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு. இப்போ அவருக்கு தான் ட்ரெஸ்ஸு எடுக்க போயிட்டு இருக்கோம். ஏங்க அவர் தான் ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்கணும். வந்து வேஷ்டி சட்டை எடுக்கலான்னு ஒரு பிளானு. பார்க்கலாம் என்ன எடுக்கிறோன்ட்டு. ஏன் நீ போட்டிருக்க சட்டையே எடுக்க மேட்ச். அவருக்கு வந்து வேஷ்டி சட்டை பார்க்க வந்திருக்கோம். இப்போ இதில் எது மேட்ச்? இதாங்க மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. பாரு விலாகில் பாரு, இங்கே பாருங்க, அதுதான் மேட்ச் ஆகுது. அது வந்து ஃபுல் கை தானா? இப்போ வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கோம். எங்கள் மாமனும் ஒரு நல்ல மாமனும். இங்கேங்கண்ணா பிங்கா இங்கதான். அப்போ உங்கள் அம்மாவுக்கு இதே மாதிரி பிங்க்கில் ஒரு சாரீ எடுத்து வாங்க முடிச்சு. இந்த பார்டர் நல்லா இருக்கு பாரு. பார்டர் ஸ்டிக்கராண்ணா? பார்டர் தானா? நல்லா இருக்குல்ல, புதுசாக இருக்கு. இங்கே இருக்கு. உனக்கு அந்த மாதிரி இல்லைங்க, உங்கள் அப்பா கூட அழகழகாக கிடைக்குது. தெரியுதா? ஏதோ கொடுத்து பொம்மை நினச்சிக்க போகிறாங்க பாப்பா. உன்னையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா துணி எடுத்தாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா கேசரி போகிற டைம் ஆயிடுச்சா, அதை கிலோ ஏன் கம்மி அதிகமாக போடுவாங்க. செம்மையாக இருக்கு. எப்படி பண்ணிக்கிறாங்க போக போக நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா போகக்கூடாது. நெய் கம்மி பண்ணிட்டாங்க. போத்தீஸ் எதுக்காக நெய் கம்மி பண்ணீங்கன்னு சொல்லிடுங்க. ஆன்சர் பண்ணிட்டீங்களா? அப்துல் கலாம் அவர் எடுக்கலாமான்னு கேட்டுடுங்க. வ்ளாக் வருவீங்க. ஓகே, உங்களை நீங்கள் வந்தால் வ்ளாக்ல வருவீங்க யூடியூப்ல. பரவாயில்ல மேடம், எங்க ஃபேஸும் வந்து வேர்ல்ட் வைட்ல ஃபேமஸ் ஆகிறது எங்களுக்கும் பாசிபிள் தான். அப்துல் கலாம். ஹாய், ஹலோ. போத்தீஸ்ல வின் பண்ண புக் ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் போத்தீஸ் வாங்க. ஸோ பேங்கிள் எடுக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. இந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். நம்ம பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கலர், இந்த பிங்க் போட்டிங்கன்னா போதும். வேறு ஒன்றும் இல்லை. வேறு இருந்தாங்க மெட்டலில் கொடுங்க. இதுவும் கோல்டும் சுத்தா போடுங்க. இது வேணுமா? இப்போ வேறு இந்த கலர் வேணும். அது கண்ணாடி வேணாம். மெட்டலில் குழந்தைங்க கண்ணாடி பட்டா கை உடஞ்சி குத்திராது. என்னடா பேசுற? டானிக்கு ஊத்துறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். உடனே கூப்பிட்டா அந்த சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம போத்தீஸ்லேருந்து வந்தாச்சு. யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துருக்கோன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த இத்தனை வருஷத்தில் போத்தீஸில் இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ் வாங்கி வந்தது எல்லாம் தானே நாங்கள் எங்காத்துக்கு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வேஷ்டி சட்டையில் ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வேஷ்டி சட்டை தான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாருக்கு வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். அடுத்ததா அப்படி எங்கள் மாமியார் காமிச்சிடலாமா? அவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்ச் பண்ணிட்டோம். எங்கள் மாமனாரையும் இந்த வருஷம் எல்லாம் பிங்க் ஃபேமிலி. என்ன இந்த பிங்க் வேற மாதிரி தான் இருக்கு மாட்டேன். ஆனால் பிங்க். இது வந்து எங்கள் மாமியாருக்கு, இது வந்து எங்கள் மாமியார். அவங்க 2 பேருக்கு இந்த ட்ரெஸ். அடுத்ததா
இது எங்கள் வீட்டுக்காரர் வேஷ்டி சட்டை. இந்த வருஷம் அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் போடுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை போட்டுக்குவாங்க. அப்புறம் அன்னதானம் முடிஞ்சதுக்கப்புறம் வேஷ்டி கழிட்டு பேண்ட் போட்டுக்குவாங்களா. அதனால எப்படியுமே எல்லாருமே வேஷ்டி சட்டை போட்டிருப்பாங்க. ராடி இந்த ட்ரெஸ் போட்டு தமிழண்டா அப்படின்னு ஒரு சாங் கிட்ட செம்மையா இருக்கு வேஷ்டி. வேட்டியை மடிச்சு கட்டணும் அவங்க அப்பா. நாங்கள் இந்த நோம்பி அன்னைக்கு ஒரு ஸ்லோ மோஷன் போட்டு அந்த வீடியோ எடுக்கிறோம். தமிழண்டா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து அந்த தமிழ்ல என்ன பாடுறது? விஜய்தா சரி எடுத்துருவோம். அடுத்தது அடுத்ததான் பெரிய பார்சல். ஆமா இதெல்லாம் இது ஒரு தடவை போட்டு திரும்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இது வந்து 36 சோபிகாது. இது வந்து பாத்தீங்கன்னா சோபியோடது. இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரியும் புடவை மாதிரி தாவணி மாதிரி எப்படி வேணா வச்சுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் இப்படிதான். நீங்க எப்படி இந்த பிளாக்ல முன்னாடி பார்த்துருப்பீங்க. நாங்க இதை போட்டிருப்போம் இந்த ட்ரெஸ்ஸை. இது வந்து சோபியோடது. இந்த சொல்லி வச்சுக்கோ. புத்தாசத்தை போட்டுக்கிறாரா இந்த இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னையில ஐயோ இதை நான் போடணுமா, ஐயோ நான் இதை போடணுமா அப்படின்ட்டு இருக்குது. இது என்னோடது. எங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. இந்த வருஷம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஃபேமிலி சேம் ட்ரெஸ். ஷோபிக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன்ல ட்ரெஸ் கிடைச்சிரும். எனக்கு ஒரு வருஷம் கூட நான் பெரியவங்க செக்ஷன்ல போய் துணி எடுத்ததே இல்லை. சோபிக்கு எடுக்கிற சைஸ்ல இருந்து அடுத்த சைஸ் எடுத்துனா அது என்னோட சைஸ். இந்த ட்ரெஸ் தான் பாத்தீங்கன்னா எனக்கு அதே சேம். எடுத்தோம்னா ஜாக்கெட் தைக்க லேட் ஆகும். அதனாலதான் செய்யணும். இது வந்து ரித்திகாவது இது எல்லாம் ஒரே மாதிரி. 3 பேருக்கு ஒரே ட்ரெஸ் தூக்கியாச்சு. இந்த ட்ரெஸ் துணியை போடாத இந்த பனியன் கிளாத் இருக்குல்ல அதுதான் போடும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காது. இது எங்க குத்துது எவ்வளவு அழகா இருக்கு. சுத்தம். இது வந்து நம்ம ரித்திகாவுக்கு இந்த பிடிச்சிக்கோ 3 ட்ரெஸ் அவ்வளவுதான். அப்புறம் இவங்களுக்கு இந்த அக்சசரிஸும் இது வந்து ரித்திகாவுக்குன்னு நினைக்கிறேன். இந்த செட்டு இது வந்து சோபிக்கு. அப்புறம் இந்த வளையல் வந்து ரித்திகாவுக்கு. இந்த மாதிரி வளையல் வந்து சோபிக்கு கிடைக்கல. அதனால இந்த மாதிரி மேட்ச் பண்ணி இது மேட்ச் ஆயிடுச்சுங்கடா. இது வந்து சோபி. திருவிழா அன்னைக்கு மட்டும் தான் வளையல் மணி தோடோட எங்கள் பிள்ளைங்களை பார்க்கணும். அப்புறம் சும்மா ஒரு 3 கம்மல் வாங்கினேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி சேவிங்ஸ். இதுல என்ன சேவிங்ஸ் அந்த மாதிரி ஒரு 3 கம்மல் வாங்கினேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சுருதியோட தான் பெரிய பர்ச்சேஸாக இருக்குது. அதை முடிக்கணும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நாளைக்கு ஜிங்கு ஊர்க்கிழமை போகணும். அதான் இதாக பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்னடா பண்றா நான் சொல்லு. எங்க அம்மா கிட்ட வந்து ஒரு பாக்ஸ் செட்டே இருக்கு கம்மல். எக்ஸ்ட்ரா 3 கம்மல் இருக்கு. போட்டு காட்டாங்க. ஏய் இன்னொரு பாக்ஸ்ல குட்டி பாக்ஸ் நிறைய இருக்கு. ஆமா மொத்தமா 2 பாக்ஸ். அதெல்லாம் கம்மல். அதெல்லாம் நான் போடுறதே இல்ல. ஆமா. இந்த கம்மல் என்ன நேரத்துல எடுத்து போட்டதே இல்ல. கழட்டறதே இல்ல. நோம்பிக்காச்சு இது வந்து என்னது? அதெல்லாம் அது என்னது அம்மா எடுத்து போட்டாங்க. இது வந்து என்னது? சோபிக்குன்னு ஒரு பேருக்கு சொன்னேன். சரி ஒரு தோடு எக்ஸ்ட்ரா இருக்கு யார் பேர் சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சோபி பேர் சொன்னேன். மற்ற பேர்ல ஒண்ணும் இல்லை. என்ன தெரியும். இப்போ இந்த ட்ரெஸ் எங்க உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்க? வீடியோ பார்க்குறப்ப எப்படி தெரியுது?
நல்லா இருக்கு. அவ்வளோதான். இதான் நம்மளோட பர்ச்சேஸ் அவுட்ஃபிட்டா. டெம்பிள் சிரிப்பா அழகு சிரிப்பு கொண்டு சிரிப்பா. நாங்கள் இன்னைக்கு பொழுதுனிக்கு ஒன்று கொஞ்சமே இல்லை ஷாப்பிங் கீப்பிங் போயிட்டு. என்னது என்னது ஆமாம் ஆமாம் ஆகும். டானிக் குடிக்கலாமா? கச்சப்பு டானிக் ஃபர்ஸ்ட், இனிப்பு டானிக் செகண்ட். சிரிக்கிறான் வருமா ஊத்துத. அக்கா பாரு நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஐயப்பா இங்க பாருமா. அவளும் பண்றாங்க. அவன் பண்றானா? நான் சொல்லி ஊத்துறான். நான் பண்ண மாட்டேன். டேய் இங்க பாரு பாப்பா. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Dress சிம்பிள் போடுங்க. Dress ஓகே फ्रेंड्स, எல்லாருக்கும் டாடா.